எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு கஷ்டப்பட்டு நான் 10 மாசம் சுமந்து பேத்தேன். ஆனா அப்பாங்க அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம சாவர வரைக்கும் மனசுலயும் சரி, தோல்லையும் சரி, கனவுலயும் சரி சுமந்துகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வந்து அம்மாவோட பாசத்தை ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க நான் உனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அம்மா இது பண்ணிருக்காங்க நமக்காக, நம்ம அந்த பாசத்தை வந்து உணர முடியும். ஆனா அப்பாங்க இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த அப்பாவுமே சொல்ல மாட்டாங்க உனக்காக நான் இது பண்ணிருக்கேன்மா, உனக்காக இதை நான் பண்ணிருக்கேன்டா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆஃப்டர்நூன் கால் பண்ணாரு சாப்பிட்டியா, ஈவினிங் கால் பண்ணாரு சாப்பிட்டியா, நைட்டு நான் போனதுக்கு அப்புறம் தான் அப்பா சாப்பிடுவாரு. அதாவது இப்போ ரொம்ப அப்பாவை விரும்புற பெண்கள்னால கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்திலயும் ஒரு அதீத அன்பு அப்பா மேல வச்சுக்கிறதே ஒரு பிரச்சனையா கூட மாறுன்னு சொல்றாங்க. இல்ல சார், நான் அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்றோங்கிறத நம்ம அங்க போனதுக்கு அப்புறமா அந்த மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குல்ல, அதுவே அங்க ஒரு பிரச்சனையாவும் மாறுதா? இல்ல, நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், நீ பாக்குற பையன் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்கக்கூடாது, உன்ன மாதிரி இருக்கணும், முடிஞ்சா நீ வீட்டோட பையனா கூட பார்த்து அப்படி கூட எங்க அப்பா அளவுக்கு யாராலையும் பாத்துக்க முடியுமான்னு தெரியாது சார். கண்டிப்பா எங்க அப்பா அளவுக்கு யாராலையுமே முடியாது கண்டிப்பா.